வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய புலமை இலக்கணம் இதுவரை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண பகுதியில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இதை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எழுத்து சொல்லுக்கு தொல்காப்பியம், நன்னூல் அந்த நூல்கள்லேருந்து பெரும்பாலும் பார்ப்போம். அதுக்கப்புறம் யாப்பு, யாப்பருங்கல காரிகை. ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸில் நமக்கு யாப்பருங்கலமும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அதோட பொருள் இலக்கணம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா அகப்பொருளுக்கு நம்பியகப்பொருளும், புறப்பொருளுக்கு புறப்பொருள் வெண்பா மாலையும் என செய்யப்படுகிறது. இப்போ அதிலிருந்து தான் வினாக்கள் பெரும்பாலும் இடம்பெற்று இருக்கிறது. அதை தான் பின்பற்றி வந்திருக்கிறோம். இம்முறை கூடுதலாக புலமை இலக்கணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வண்ணசரபம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் இயற்றிய அறுவகை இலக்கணத்தில் இந்த புலமை இலக்கணம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அணி இலக்கணத்தை இதற்கு முன்பாக, அதாவது இந்த புலமை இலக்கணத்திற்கு முன்பாக அவர் 5 இலக்கணத்தையும் கூறி 6வதாக தான் இந்த புலமை இலக்கணத்தை என்ன செய்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. அதை குறித்து இதில் பார்க்கலாம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ உடனடியாக வீடியோக்கள் போட உங்களுக்கு உடனே என்ன செய்யும் கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு புலமை இலக்கணம். இந்த புலமை இலக்கணத்தில், அதாவது மரபு இலக்கணத்தை 109 நூற்பாக்களால் அவர் நினைச்சிறார். அணி இலக்கணத்தை பற்றி கூறுகிறார். அதற்கப்புறம் இந்த புலமை இலக்கணத்தை தொடங்குறாரு. புலமை இலக்கணத்தில் 4 உட்பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது. என்னென்னா தேற்ற இயல்பு, தவறியல்பு, மரபியல்பு, செயல் வகை இயல்பு அப்படின்னு 4 உட்பிரிவுகளை கொண்டது. இதில் மொத்தமாக 144 நூற்பாக்கள் இருக்கிறது. 144 நூற்பாக்கள் உடையதாக இருக்கிறது. இந்த நூலினுடைய ஆசிரியர் பொதுப்பாயிரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, எழுத்துள் சொல் பொருள் யாப்பணி என திகழ் இவை தம்மார் பழுத்து மாமணம் கமழ்தரு புலமையும் பகர்வது குறித்துள்ளேன். இது பொதுப்பாயிர செய்தி. அது பொதுப்பாயிரம் ஆசிரியரை பாடியது. அதுக்கப்புறம் எழுத்து முதலாகி ஐவகை இலக்கணங்களையும் துறைபோக கற்பதனால் பெறப்படுவதே புலமையாகும் அப்படின்னு இதன் மூலமாக தெரியப்படுகிறது. அப்புறம் இந்த புலமை பெறுவதற்குரிய வழிகட்குள் சிலவும் பெற்ற பின் கை கொள்ள வேண்டிய முறைகளை குறித்தும் இந்த இலக்கணம் என்ன செய்கிறது கூறுகிறது. இப்போ இதில் இந்த இலக்கணத்தை குறித்து திரு மு. சண்முகம் பிள்ளை அவர்கள் ஒரு குறிப்பு கூறுகிறார். என்ன அப்படின்னா, சுவாமிகள் தரும் புலமை இலக்கணம் தமிழ் புலவர் வரலாற்று கருவூலம் ஆகும் அப்படின்னா அது மிகையாகாது அப்படின்னு கூறப்படுகிறது. பொதுவாக இலக்கண நூல்களின் பாயிர பகுதியில் ஆசிரியருடைய இலக்கணம் கூறப்படுகிறது. அஃது ஒரு வகையான புலமை இலக்கணமே. எனினும் முந்து நூல் ஆசிரியர் எவரும் இதனை தனியொரு இலக்கணமாக விரித்து கூறவில்லை. அப்போ புலமை இலக்கணத்திற்கு தோன்றிய முதல் நூலை எதுதான் அப்படின்னா இந்த அறுவகை இலக்கணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதுதான். அப்புறம் இந்த பெரும்பிரிவுகளை தலைச்சூத்திரம், வழிபடு கடவுள், வாழ்த்தும் செயபடு பொருளும் கூறி புலமை இலக்கணத்தின் தற்சிறப்பு பாயிரமாக அமைகிறது. இதில் முதல் பகுதி பாருங்க. அழகு இலா மறைகட்கு அன்னையாகி இலகு பாரதிக்கு இலக்கணம் இசைத்து அவள் கொழுனர் தலைகுலுங்க குட்டிய கடவுள் இணையடி கமலம் போற்றி புலமை இலக்கணம் புகழுதும் சிறிதே. பாருங்க, கணக்கற்ற அறிவு நூல்களுக்கும் தாயாக விளங்கும் கலைமகளுக்கும் இலக்கணத்தை போதித்தவர் யாருன்னா அவருடைய கணவராகிய பிரம்மன். அந்த பிரம்மனுடைய தலைகள் நடங்குமாறு அவருடைய தலையில் குட்டியவர் யாருன்னா பெருமானின் 2 திருவடி தாமரைகளை புகழ்ந்து, முருகப்பெருமானுடைய திருவடிகளை புகழ்ந்து இந்த புலமை இலக்கணத்தை நான் என்ன செய்கிறேன் ஓரளவும் கூறுவாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலே ஒரு கூடுதலாக உங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. என் கலைமான் உணர்த்திய வேதமுமே என்றான் கம்பநாடன். அது பற்றி அழகிலா மறைகட்கு அன்னை என்றார். என் கலைமான் உணர்த்திய வேதமுமே அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அழகிலா அப்படின்னு நினைச்சார். அழகிலா மறைகட்கு அன்னையாகி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி அப்படின்னா கலைமகள் அப்படிங்கிறது. அதனால் பாரதிக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்த கொழுனர் இங்கே தலைவன். அவருடைய தலையே குலுங்கும் அளவிற்கு
வந்த அந்த இணையடி கமலம் முருகனின் தாமரை போன்ற பாதத்தை வணங்கி அப்படின்னு இந்த நூற்பா பாயிரம் வந்து என்ன செய்கிறது கூறுகிறது. அடுத்த நூற்பா பாருங்க. அறியும் தன்மையை புலமையாம் என பற்பல பெரியோர் பகர்ந்தனர் அன்றே. அறியும் தன்மை அல்லது தன்னுடைய ஐம்புலன்களால் தெளிவாக அறிந்து கொள்ளும் புலமையை அறிவைதான் பற்பல பெரியோர்கள் எல்லாம் சான்றோர்கள் எல்லாம் புலமை அப்படின்னு நினைச்சிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இரண்டாவது நூற்பா. அடுத்ததாக அடுத்த நூற்பா பாருங்க. தேற்றம் தவறு மரபு செயல்வகை எனும் நால் வகைத்தாய் இயம்புதும் புலமையே. இந்த புலமை தொடக்கமே நம்ம பார்த்தோம். தேற்றம் தவறு மரபு செயல்வகை அப்படிங்கிற 4 வகைத்தாய் இருக்கக்கூடியது இந்த புலமை இலக்கணம். தேற்ற இயல்பு, தவறு இயல்பு, மரபு இயல்பு, செயல்வகை இயல்பு அப்படிங்கிற 4 உடையதாக இருக்கிறது. பாருங்க, முதல்ல தேற்ற இயல்பு. தேற்றம் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறது பொருள். தேற்றம்னா தெளிவு அப்படிங்கிறது பொருள். அறிகருவிகளின் உதவியால், அதாவது அறிவு கருவிகளினுடைய அறிந்து கொள்வதற்கு அறிந்த பொருளின் தன்மையை ஐயம் திரிபர ஒரு ஐயமே இல்லாமல் தெளிவாக துணிந்து தெளிதல் தான் தேற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தேற்ற இயல்பு இதில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 31 நூற்பாக்களை கொண்டதாக இருக்கிறது. இதன் தலைச்சூத்திரம் தேற்றம் என்பதனை விளக்குவதுடன் இவ்வியல்பு முதலில் வைத்ததற்கான காரணத்தையும் கூறுகிறது. அதாவது தலைச்சூத்திரம்னா முதல் சூத்திரம். தேற்றம் என்பது புலவன் ஆம் ஆறு ஆதலின் அம்மூரை முதற் கூறுவதுமே. தேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் வந்து புலமை உடையவனாக தெளிவாக அறிந்து கொள்ளும் போது அவன் புலமையுடையவனாக என்ன செய்வான் ஆகிடுவான். அதனால தெளிவாக கற்கக்கூடியது. ஒருவன் புலமை உடையவனாக ஆவதற்குரிய வழியை இந்த தேற்றம் என்ன செய்கிறது கூறுகிறது. அதனால அறிவு தெளிவை பெறுவதற்குரிய வழியை முதற்கண் என்ன செய்யலாம் சொல்வோம் அப்படின்னு என்ன செய்யறாரு. இந்த தேற்றம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து புலமையின் ஆசை பொழிந்தோன் ஒருவன் அத்தொழில் பெரியோருக்கு ஆட்படல் களமே. ஒருத்தன் வந்து புலமையின் ஆசை, புலமையை பெற வேண்டும் கற்க வேண்டும் என்கிற ஆசை உடையவனாக இருந்தால் அவன் வந்து என்ன செய்யணும், பெரும் பொழிந்தோன் பொழிவு சிறப்பு பெற்றவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அத்தொழில் மற்றவர்களுக்கு அந்த பெரியவர்களுக்கு ஆட்படல் நலமே, அவர்களுக்கு பணிந்து அவர்களுக்கு உட்பட்டு அவர்கள் சொல்லை கேட்டு நடப்பது சிறப்பே அப்படின்னு நினைச்சிறாரு சொல்றாரு. அடுத்த நூற்பா பாருங்க. அக்கரம் முதற்கொண்டு அணி ஈறு ஆக பகரும் நூலும் பாவலர் முன்பில் கற்கை நலம் என காண்பது கடனே. இதில் பாருங்க, அக்கரம் அப்படின்னா முதல்ல ஆலேருந்து தொடங்குற அந்த எழுத்து முதல் அணி வரை சொல்லப்படக்கூடிய ஐவகை இலக்கணங்களையும், அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5 இலக்கணங்களையும் அணி ஈறு ஆக பகரும் நூலும் அந்த நூல்களை அனைத்தையும் ஐவகை இலக்கணங்களையும் அறிந்து கொண்டு பாவலர் முன்பில் நல்ல பாவலர்கள் புலவர்கள் நல்ல கவிதையை இயற்றக்கூடிய பாவலர்களின் முன்பில் கற்கை நலம் அவர்களுக்கு முன்பாக அமர்ந்து பாடத்தை கேட்பதும் அவர்கள் சொல்லக்கூடிய உண்மை பொருளையும் அறிந்து கொள்வதும் மாணவர்களுக்கு அல்லது கற்கக்கூடியவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. நூலின் துணையினும் 100 பங்கு அதிகம் தெய்வ துணையாம் செழுந்தமிழ் கவிக்கே. பாடலை பார்க்கும்போதே நமக்கு பொருள், நூலின் துணையினும் 100 பங்கு அதிகம். நல்ல தெளிந்து நம்ம ஒரு நல்ல ஒரு நூலை இயற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு மற்ற நூல்கள் கற்கக்கூடிய நூல்களின் துணை இருந்தாலுமே அதிகம் வந்து எதை துணை அப்படின்னா தெய்வத்தின் துணை தான் என்ன செய்யணும் வேணும் அப்படிங்கிற பொருள்படமை இந்த நூற்பா அமைந்திருக்கிறது. அடுத்த நூற்பா பாருங்க. கணபதி முருகன் கலைமகள் உமையவள் பரமன் பரிமுக பகவன் என்னும் அறுவகை தெய்வமும் அருந்தமிழ் புலமைக்கு உரியவாம் என்று உரைத்தனர் உணர்ந்தோர். இந்த அறுவகை இலக்கணத்திற்கும் இந்த புலமை இலக்கணத்திற்கு உரிய தெய்வமாக உரிய முக்கியமான தெய்வமாக எந்த ஒரு மாணவன் கற்க வேண்டும் என்றால் எந்தெந்த தெய்வங்களை பூசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, கணபதி விநாயகர், முருகன் சரஸ்வதி, பார்வதி, பரமன் அதாவது சிவபெருமான், அதுக்கப்புறம் பரிமுக பகவன், பரிமுகம் பரினா குதிரை,
குதிரையின் முகத்தோடு இருக்கக்கூடிய அவதாரம் எடுத்த திருமால், இந்த 6 தெய்வ வடிவங்களையும் மனதில் நினைத்து நம்ம இந்த தமிழ் புலமையை பெற விரும்பினா நம்மளால் என்ன செய்ய முடியும்? உறுதியாக பெற முடியும். இது உரியவாம் என்று உரைத்தனர் உணர்ந்தோர். உணர்ந்தோருங்கிற வார்த்தையை வச்சு அதை அறிந்த சான்றோர் இல்லது அனுபவத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். பாருங்கள், இதில் ஒரு சில தெய்வங்களை இவங்க இந்தந்த தெய்வத்தை வழிபட்டு அழகாக நூல் எழுதினாங்க அப்படிங்கிறது இந்த நூலில் கொடுத்துருக்குறாங்க. கணபதியை வழிபட்டு நம்பியாண்டார் நம்பியும் ஔவையார் முதலியோரும், முருக வழிபாட்டால் கச்சியப்ப சிவாச்சாரியரும், அருணகிரிநாதர் முதலியோரும், கலைமகள் கருணையால் கம்பர், ஒட்டக்கூத்தர் முதலியவர்களும், உமையம்மையாருடைய திருவருளால் காலமேக புலவர் அபிராமி பட்டர் முதலியோரும், சிவானுகிரகத்தால் சிவனுடைய அனுகிரகத்தால் சேக்கிலார் நால்வர், முதல் நால்வர், அதுக்கப்புறம் சேக்கிலார் முதலியவர்களும், திருமால் பக்தியால் ஆழ்வார்கள், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் முதலியோரும் இணையற்ற தமிழ் புலமை பெற்ற. இப்போ இது நமக்கு கூடுதலான செய்தி தான், இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. முருகன் வழிபாட்டால் வந்தது யாரெல்லாம், கலைமகள் வழிபாட்டால் வந்தது, அதுக்கப்புறம் உமையம்மையுடைய வழிபாட்டால் சிறந்தவர் யார் அப்படிங்கிற குறிப்புகளை எடுத்து வைத்து படிப்பது சிறப்பு. அடுத்து பாருங்க, நாற்பகை கொள்ளினும் நுண்ணிய புலமை சீரிய தம்பகை சிறிதும் ஆகாதே. நாற்பகையில் நூற்பகை கொள்ளினும் நுண்ணிய புலமை சீரிய தம்பகை சிறிதும் ஆகாதே. அதாவது நூற்பகைனா அரிய நூல்களை நம்ம படிக்கும்போது என்ன செய்யணும்னா ஐயமற, அதில் தவறு ஐயம் எதுவுமே ஏற்படாத அளவுக்கு கற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நுண்ணிய புலமை சீரிய தம்பகை சிறிதும் ஆகாதே. அப்படி புலமை உடையவர்கள் என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் என்ன செய்யாது, தமக்கு பகை எதுவுமே வராது. அதான் நுண்மான் நுழைபுலம் போல ஒன்றை படிக்கும்போது தெள்ள தெளிவாக படிக்க வேண்டும். அடுத்த நூற்பா பார்த்தோன்னா, சோம்பலும் துயிலும் கரிகுழல் மடவார் மோகமும் களியும் முன்வந்து அடுப்பினும் அஞ்சார் செந்தமிழ் ஆணி பெண்ணே. சோம்பல் அதாவது சோம்பேறித்தனம், துயில் அதிகமான தூக்கம், அப்புறம் கரிகுழல் மடவார், மடவார்னா பெண், கருமையான கூந்தலை உடைய பெண்ணின் மீது மோகம் கொண்டது. அதுக்கப்புறம் களியும், அதனால் பல சோர்வடையாமல், களினா துன்பம், வறுமையால் ஏற்படக்கூடிய துன்பம், இது எல்லாம் அடுப்பினும் அஞ்சார் செந்தமிழ் ஆணி பொன்னே. இதுக்கு எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. யார்னா கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தி படிக்கக்கூடியவர்கள், கல்வியின் மட்டும் கவனம் செலுத்தி படிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆணி பொன்னே, மாசற்ற தங்கத்தை போன்றவர்களாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. முதல் புலமை இலக்கணத்தில்